Egg fried rice ready. Let's go. வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, நீல வாட்டில் வெட்டின கேரட், முட்டைக்கோஸ் சின்ன சின்னதாக தேய்ச்சி வச்சுருக்கேன், சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வேக வச்சு சூடு ஆற வைக்க வச்சுக்கலாம், பெப்பர் தூள், இது சட்டி காயட்டும், எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கொஞ்சமாக போட்டுக்கிட்டு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா போடலாம். பச்சை மிளகா நல்லா அதுக்கப்புறம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை கொஞ்சம் தூவிக்கலாம், கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கேரட்டு நீல வாக்கில் வெட்டின கேரட் எடுத்து போட்டு கிண்டி விடலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்க, கேரட்டும் நல்லா வெந்துருச்சு. அடுத்து முட்டைக்கோசு நம்ம கீனி வச்சுருந்த முட்டைக்கோசை போட்டு நல்லா கிண்டி விடலாம். எல்லாம் நல்லா வேகட்டும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் இப்போ முட்டை உடச்சி ஊற்றியிருக்கோம். நான் 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இன்னும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு முட்டை நீங்கள் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த வெஜிடபிள்ஸையும் முட்டையும் சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். ஒன்றோட ஒன்று கலக்கட்டும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வெந்துருச்சு எல்லாமே. அடுத்து நம்ம இதில் சாப்பாட்டை தூவி விட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் வேக வச்சு நல்லா சூடு ஆற வச்சு வச்சுருந்தேன். எடுத்து நம்ம வேக வச்ச அந்த பொருளில் போட்டு கிளறி விடுவோம். எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. ஒயிட் ரைஸ் எதுவும் தனியாக இருக்கக்கூடாது. எல்லாம் நம்ம பெப்பர் தூள் விட்டுக்கிறோம். நல்லா லாஸ்ட்டாக சாப்பாடும் நம்ம முட்டையோட அந்த பொரியலும் நல்லா கலந்துடணும். பெப்பர் தூள் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்களாம் கொடுக்கும்போது போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாம். கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் சூடான சுவையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.